ராட்சிங்க காலையிலேருந்து டீ குடிக்க போகலை. ஏன்னா என்னாச்சு, காசு இல்லை. அதனால என்ன பண்ணேன், காய்கறிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பால், ஒரு சீனி, டீ தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே, இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணியாச்சு. பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க தக தகன்னு. அடுத்தது இஞ்சியை வந்து சாப் பண்ண போகிறோம். நல்லா சாப் பண்ணியாச்சுங்க. வாசனை மிகுந்த இஞ்சி டீ, சுவையான இஞ்சி டீ அதான் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்குது டீ தூள், அதாவது பால் கொதிக்குது, டீ தூள் போடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. அவங்களாம் வெளியே போட்டுருக்கேன். போட்டாச்சுங்க. இது நல்லா கொதிக்கணும். பாயில் ஆகி டீ தூள் வெந்து அதுக்கப்புறமா போட்டு இறங்கினாங்கன்னா டீ வந்து அருமையான இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். I have prepared to tea good production. ஓகே, இதை பாருங்க. டீ இந்த லெவலுக்கு கொதிக்குதுன்னா, இந்த லெவலுக்கு வந்து திக்காக இருக்குதுன்னா ஓகே. இன்னும் திக்காக வேணாலும் வச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. போதும் இந்த அளவுக்கு, ரொம்ப சாயமும் கிடையாது. புரியுங்க. இப்போ நான் தட்டின இஞ்சி நான் போட்டுறாங்க, ஃபுல்லாகவே போட்டுறதா அதான் நினைக்கிறேன். அதான் ஸ்ட்ராங்காக கொதிக்கும். போட்டாச்சு. அது இப்போ கொதிக்குது. பொங்க பூக்காய் பொங்கலோடாய் பொங்கல்னா இனிதா என்ன மண்டையை வச்சுருவான். வாயிலாவுதான் ஒரு பேக்கெட் போன வாரம் வாங்கினா இந்த பேக்கெட் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 ரோசஸ் ப்ளஸ் அந்த இது, அது என்னது, 3 ரோசஸ் ப்ளஸ் கோல்டு கப்னு ஒரு டீச்சர் இருக்குங்க. அதுவும் இருக்கும் ஒரே டேஸ்ட் தான். நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். பெஸ்ட் இது நல்லா கொதிச்சாலே போடுங்க டீ தூள். ஓகே, மிஞ்சி போனால் டீக்கு தானே நான் செலவு பண்ணுவேன். சாப்பாடு கூட இப்படி செலவு பண்ணது கிடையாதுங்க. ஏன்னா டீ பைத்தியம் நான், டீ லவ்வரு. சதா வச்சு டீ லவ்வர். இருக்கிற டீயை கொட்டிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொட்டிடுவோம்.